பார்க்கும்போது வந்து பிஜேபியினுடைய நோக்கம் வந்து மக்களை நோக்கி கிடையாது. அவங்களுக்கு பதவி வேணும், பணம் வேணும். இது கூட ஒரு இதில் பேப்பர் இதில் பார்த்தேன், எத்தனையோ கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மோடியினுடைய படம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அதை கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இத்தனை கோடின்னு சொல்லிட்டு ஊழல் நடக்குதுன்னு சொன்னேன். அப்போ வந்து மோடி தலைமையில் இயங்கக்கூடிய மத்திய அரசில் இவ்வளோ ஊழல் இருக்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம். இவங்களாம் என்ன எப்படின்னு சொல்கிறது? அப்போ வந்து இந்த அதிமுகவோட கூட்டணி போயிட்டு எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து திமுகவை எதிர்க்கிறாங்களா? அவங்க வந்து திமுக வந்து மக்கள் விரோத சக்தியாக செயல்படுறதுன்றது மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து அவங்க என்ன பண்ணுங்க, அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட இறையெல்லாம் அதிலெல்லாம் கொஞ்சம் நுழைப்பாங்க. அதில் போகக்கூடாது. திமுக தான் சம்மந்தப்பட்ட மக்களை நோக்கி தான் அவங்க இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு போது அந்த ஜாதி மதம், அந்த இறை வழிபாடு. எம்ஜிஆர் எந்த கோயிலுக்கு போனார்? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நினைக்கிறாங்கல்ல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனமானது ஒரு மதத்தை உள்நடச்சியோ அதை நோக்கத்தை அடிப்படையாக வச்சோ வந்து ஒரு அரசியல் நடத்தினா அது அதை விட கேவலமான இது ஒன்றுமே கிடையாது. நீ மக்களை நோக்கி தான் பயணிக்கணும். கடவுள் எங்கேயும் இருக்கிறாரு, எல்லாரும் உருவத்தில் இருக்கிறாரு. அந்த தேடி போன உங்ககிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணுறத விட அது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது. அது அந்த வந்து சுருக்கமாக சொல்லணும்னா பிஜேபி வந்து ஒரு அரகண்ட் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் தான் போயிட்டுருக்காங்க. இது ஆபத்தான விஷயம். அதாவது போனதுக்கு இதுக்கு அந்த இது இப்போது காஷ்மீரில் ஒரு பகர்கம் நடந்தது இல்லையா, அது ஒரு உதாரணம் இல்லையா? நீங்கள் இப்போ உளவுத்துறை வந்து 16ஆம் தேதி, இப்போ 19ஆம் தேதி இவர் அங்கே போகிறாரு, அங்கே போன ரெஸ்ட் எடுக்கணும்னு போகிறோம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உளவுத்துறை வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகிறாருனாக்கா அதை வேவ் பார்ப்பாங்க, அதனுடைய நடத்தை என்ன சுற்றி எப்படி பாதுகாப்பு போதுமானது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது போய் 19ஆம் தேதி இவர் போகணுன்னு இருக்குது, ஷெட்யூல் போட்டாச்சு. 16ஆம் தேதி வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட்டு கொடுக்குது மாதிரி இல்லை வந்து போதைய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோம். அப்போ அங்கே வந்து 9 ட்ரூப்ஸ் இருக்கணுமா? அது அங்கே வந்து 2 தான் இருக்குது. இதெல்லாம் யோசித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து நாட்டை வந்து எல்லையை மக்களை பாதுகாக்கிறது, நாட்டை பாதுகாக்கணும் இருக்கணும். மோடி வந்து அதை விட்டு நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பயணம் பண்ண என்ன அர்த்தம் இருக்குது?